ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்வேயா. ஸோ இன்றைக்கி நம்ம 10th கிளாஸில் நான் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பேசிக் மேக்கிங் ஃப்ரீ கிளாஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணதை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிங்கிறது அது வந்து எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோகிராஃபி பற்றி ரொம்ப தப்பாக இருக்குது. லைக் ஐஃபோன் இருந்தால் தான் பண்ண முடியும், டிஎஸ்எல்ஆர் இருந்தால் தான் பண்ண முடியும், அப்படி கிடையாது. ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஃபோனை வச்சு நம்மளால் பெஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம் நம்ம பிஸ்னஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதுக்கான நான் கொஞ்சம் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோட பேஜில் போஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காட்டி அதை வச்சுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னால் நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் யூஸ் பண்ணேன். சாம்சங் எஸ் சீரீஸான்னு கேட்டிங்களா? கிடையாது, சாம்சங் A32 தான் யூஸ் பண்ணேன். என்னோட எல்லா ஃபோட்டோஸ் எல்லா வீடியோஸ் எல்லாமே நான் சாம்சங் ஃபோனில் தான் எடுக்கிறேன். ஓகேவா? அண்ட் சாம்சங் எஸ் சீரீஸும் கிடையாது, A சீரீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு முக்கியமானது லைட்டிங். ஓகேவா? ஸோ லைட்டிங்னா ஒன்று நீங்கள் நேச்சுரல் லைட்டில் எடுக்கலாம். நேச்சுரல் லைட்னால் நல்லா சன்லைட் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து சன் டைரெக்டாக ஃபால் ஆகிற இடத்துல இல்லை ஒரு விண்டோ கிட்ட அங்கே வச்சு நீங்கள் எடுத்தால் உங்கள் ஃபோட்டோ நல்லா வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரூமை வந்து ஃபுல் லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பிரேஸ்லெட்டை ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா பிரேஸ்லெட்டை ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து இன்னும் ஒரு பர்சனோட ஹெல்ப் கிடச்சா நல்லாயிருக்கும். பட் தென் அவசியம் இல்லை, நீங்களே பண்ணிக்கலாம். ஒரு பிரேஸ்லெட்டை நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்டில் நீங்கள் உங்களோட ஃபோன், அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோன் வச்சுக்கோங்க. இன்னொரு ஹேண்டில் நீங்கள் வந்து இன்னொரு ஃபோன்லேருந்து டார்ச். ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் போடாதீங்க. ஏன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து சம்டைம்ஸ் ஃபோட்டோ வந்து அவ்வளோ நல்லா வராது. நம்ம எடுக்கிற ஃபோன்லேயே வந்து ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் வராது. ஸோ கீழே இப்படி பிரேஸ்லெட்டை வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஃபோனில் உங்கள் கேமராக்கு தெரியாமல் அந்த ஃபோனை வச்சு உங்கள் பிரேஸ்லெட்டில் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் லைட் வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னால் இப்போ அதை செஞ்சு காட்ட முடியல, ஏன்னா என்கிட்ட இப்போ நான் ஒரு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னா நான் எனக்கு இன்னும் ரெண்டு ஃபோன் வேணும். அது எனக்கு இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்லோவாகவே சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்னு தான் வந்து ஒரு பிரேஸ்லெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி நான் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. பேக்ரவுண்ட் பற்றி நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைட்டிங் பற்றி சொல்கிறேன். ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத வந்து இப்படி வச்சுக்கிறீங்க. இதுதான் ஃபோட்டோ எடுக்கிற ஃபோன் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் இப்படி வச்சுக்கிறீங்க. இன்னொரு கையில் நீங்கள் வந்து இன்னொரு ஃபோனில் டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஃபோனில் வந்து ஃப்ளாஷ் போட வேணாம். டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பிரேஸ்லெட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை இப்படி பிரேஸ்லெட் ஃப்ரண்ட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேமராவில் பாருங்கள், உங்களுக்கு மேலே வச்சா கரெக்டாக இருக்கா, இல்லை கீழே எப்படி காட்டினா கரெக்டாக இருக்கா லைட்டிங் அப்படின்ட்டு. ஸோ இப்படி நீங்கள் லைட் காட்டி ஃபோட்டோ எடுக்கும்போது அது ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நான் அப்படி எடுத்த ஃபோட்டோஸ் சிலது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நீங்களாக யோசிக்க வேணாம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். எல்லார் வீட்லேயும் வேஷ்டி இருக்கும். இப்போ இதுவே நான் உண்மையாக சொல்லணும்னா இதுவே வேஷ்டி தான். ஸோ எல்லார் வீட்லேயும் ஒயிட் வேஷ்டி இருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து பார்டர்ஸ்லாம் தெரியாமல் சென்டர் பார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, சென்டர் பார்ட் நீங்கள் இருட்டில் வச்சு அந்த லைட்டிங்லாம் போட்டிங்கன்னா அது வேஸ்டிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு இது ஒயிட் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சாட்டின் கிளாத்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட சாட்டின் கிளாத்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் லைட்டாக இப்படி ஒரு ஃபோல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு பிரேஸ்லெட் வச்சு நீங்கள் ஃப்ளாஷ் போட்டு எடுக்குமா, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸ்தட்டிக்காக அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லேப்டாப் இல்லை ஃபோன் அப்படி இருந்துச்சுன்னா, இல்லை இன்னொரு ஃபோன் அப்படி இருந்துச்சுன்னா லேப்டாப், ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் எடுத்துக்கோங்க. லேப்டாப்போட ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை உல்ட்டாவாக வச்சுட்டு நல்லா அதை தொடச்சிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து பிரேஸ்லெட் வச்சு இப்படி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த சைடு வந்து ஃப்ளாஷ் வச்சுட்டு இப்படி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லை நான் இன்னொரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். லேப்டாப்பில் கூகுளில் போய்ட்டு பேக்ரவுண்ட்ஸ் ஃபார் பிரேஸ்லெட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சில பேக்ரவுண்ட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிட்டு உங்கள் லேப்டாப் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அந்த பேக்ரவுண்டை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு லேப்டாப்பை இப்படி டில்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஸ்க்ரீன் வந்து கீழே இப்படி இருக்கிற மாதிரி டில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு பேக்ரவுண்ட் இருந்துடும். ஸோ அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் உங்கள் பிரேஸ்லெட்டை வச்சுட்டு இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஐடியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டின் கிளாத் சொல்லிட்டேன். மோஸ்ட்டாக நீங்கள் இதை வச்சே யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து பிளெயின் கலர் கிளாத் இருந்தாலே போதும். பிளாக், ஒயிட் இந்த மாதிரி பிளெயின் கலர் கிளாத் வச்சே நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? நான் கடைசியாக உங்களுக்கு நான் எடுத்த சில ஃபோட்டோஸ் வச்சு உங்களுக்கு வந்து அதை எப்படி எடுத்தேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர்டாக வந்து நீங்கள் வந்து யாராச்சும் போட்டுட்டு, இப்போ பிரேஸ்லெட் அவங்க கையில் போட்டுட்டு அவங்க கையை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அவங்க ஃபேஸ் தெரியணும்னு கிடையாது, அவங்க கையை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போது ஃபோன் ஷாம் வந்து ஒருத்தவங்க கையில் ஃபோன் வச்சுட்டு அதில் அவங்க ஃபோன் ஷாம் ஹேங் ஆகிற மாதிரி அப்படியுமே நீங்கள் வந்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதான் ஸ்டைலிங். ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் வியூவில் எடுக்கலாம், இல்லை சைட் வியூவில் எடுக்கலாம், இல்லை நீங்கள் 2-3 பிரேஸ்லெட் சேர்த்து வச்சு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடிட்டிங்கில் வந்து ரொம்ப நிறையா ஃபில்டர்ஸ் போடாதீங்க. அது வந்து உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவை
பார்த்தாலே ஃபில்டர்ஸ் வந்து ஃபேக்காக தெரியும் சில ஃபில்டர்ஸ்லாம். ஸோ நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிற இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப நிறையா ஃபில்டர்ஸ் போட்டிங்கன்னா அது ஃபில்டர்னு தெரிஞ்சிடும். ஸோ அது அவ்வளோ ஒரு குட் லுக்கிங் கொடுக்காது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ரொம்ப மைல்டான அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டேஜ் ஃபில்டர்ஸ் வந்து அது வந்து உங்கள் என்ன சொல்கிறது ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதை இந்த பிரைட்டு ரோஸ் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் வந்து அது ரொம்ப ஆடாக இருக்கும். ஸோ எடிட்டிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய எடிட்டிங் பண்ண வேணாம். இந்த ரொம்ப பிரைட்னஸ் வச்சு எக்ஸ்போஷர் வச்சு இது மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு மைல்டு ஃபில்டர் போட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்ட் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து இப்போ நீங்கள் ஃப்ளாஷ் போட்டு இன்னொரு ஃபோனில் வச்சு கீழே கிளாத் அரேஞ்ச் பண்ணுறது இல்லை லேப்டாப் அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ஹியூஜ் ஒர்க் தான். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே சும்மா இப்படி கையில் வச்சு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தாட்ஸ் வரும். ஏன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ஒரு கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஃபோட்டோவே சாட்டிஸ்ஃபை ஆகாது. நீங்கள் ஒரு 5 to 6 அந்த மாதிரி ஒரு 7-8 ஃபோட்டோஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் உங்கள் பேஜில் போஸ்ட் போடுறீங்கனாலே இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது உங்களுக்கே பழகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் எடுத்த ஃபியூ ஃபோட்டோஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்தேன் அதுவுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த 2 ஃபோட்டோ பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபோட்டோ நான் சும்மா கையில் போட சொல்லிவிட்டு எடுத்த ஃபோட்டோ அண்ட் அதில் நான் விண்டேஜ் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் சைடில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் ஒரு நார்மல் ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி சும்மா ஒரு கிளாக்கும் ஒரு கேண்டலும் வச்சுட்டு அதில் ஒரு ப்ரேஸ்லெட் வச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளாஷ் போட்டு எடுத்த ஃபோட்டோ தான் இது. இருக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு A4 ஷீட் மேலே வச்சுட்டு நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளாஷ் போட்டு எடுத்த ஃபோட்டோ தான். ரைட் சைடில் ஒரு புக்கில் வந்து ப்ரேஸ்லெட் வச்சுட்டு அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளாஷ் போட்டு எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஃபஸ்ட் ஃபோட்டோவில் ஃபில்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. செகண்ட் ஃபோட்டோவில் மைல்டாக விண்டேஜ் ஃபில்டர். இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு லேப்டாப் ஸ்க்ரீனில் தான் வச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளாஷ் போட்டு எடுத்திருக்கேன். லேப்டாப்போட ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லேப்டாப் உல்ட்டாக வச்சு லேப்டாப் ஸ்க்ரீனில் தான் இதை வச்சு ஃப்ளாஷ் போட்டு எடுத்திருக்கேன். செகண்ட் ஃபோட்டோவில் லேப்டாப் மேலே என்னோடய பேஜ் நேமை ஒட்டிட்டு அதில் ப்ரேஸ்லெட் வச்சு பின்னால் ஒரு ரெட் சாட்டன் கிளாத் வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்படி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸோ நான் முன்னாலே சொன்ன மாதிரி சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டால் சூப்பராக வரும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.